வாட்ஸ்அப் ஆப்ல எப்படி வந்து பேக்கப் வந்து பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி அதை ரீஸ்டோர் பண்றது, அதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றதுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. சைட்ல 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சேட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சேட்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சேட் பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா கூகுள் அக்கௌண்ட்டுமே வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட சேட்ஸ்லாம் பேக்கப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நெவர், ஒன்லி, டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நெவர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப் வந்து ஆகாது. ஒன்லி அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வந்து பேக்கப் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து டெய்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெய்லி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் சேட்ஸு டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவில் அப்படியே வந்து பேக்கப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி கொடுத்தீங்கன்னா வீக்லி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா எல்லாமே வந்து பேக்கப் ஆகும். மந்த்லி கொடுத்தீங்கன்னா மந்த்லி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதில் இன்க்ளூட் வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து வந்து பேக்கப் வந்து ஆகும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப் ஆகாது. அதுக்கப்புறம் பேக்கப் யூசிங் செல்லுலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆனில் தான் வந்துருக்கணும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் டு என்கிரிப்ஷன் பேக்கப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை வந்து ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். அப்படி பாஸ்வேர்ட் தெரியலனாலும் உங்களால் இதை கிளிக் பண்ணி சேஞ்சுமே வந்து பண்ணிக்க முடியும். இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த எண்ட் டு என்கிரிப்ஷன் பேக்கப் பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும். வாட்ஸ்அப் ஆப்பில் எப்படி வந்து பேக்கப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பியும் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பேக்கப் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் பாத்தீங்கன்னா வந்து பேக்கப்ல வந்து இருக்கும். நீங்க லாகின் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களோட நம்பர் கொடுத்து லாகின் பண்ணீங்க, ஓடிபி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல பேக்கப் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதுல ரீஸ்டோர், ஸ்கிப் அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஸ்கிப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் வந்து ஆகாது. அதனால ரீஸ்டோர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டீங்கன்னா என்னென்ன டேட்டாலாம் பேக்கப்ல இருக்குதோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களோட வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா பேக்கப் வந்து ஆயிடும். குறிப்பா நீங்க வந்து இன்க்ளூட் வீடியோஸ் தான் வந்து கொடுத்துருந்தீங்க, இன்க்ளூடு வீடியோஸ் தான் கொடுத்துருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளார வந்து பேக்கப் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் உள்ளார போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொறுமையா அந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேக்கப் ஆகி எந்தெந்த சாட்ஸ்ல என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வந்துடும். நீங்க செக் பண்ணி வந்து பாத்துக்கலாம். ஸோ ரீஸ்டோர் அப்படின்றது சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம லாகின் பண்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கப்ல ரீஸ்டோர் டிக் கேட்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி ஈஸியா பாத்தீங்கன்னா வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.